வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிக்னேச்சர் அப்படி இல்லைனா உங்களுடைய பெருவிரல் ரேகையை வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2023க்கு முன்னாடி யாரெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளரில் ஜாயின் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது சர்க்குலர் பொருந்துமா வழியாக. அதுக்கப்புறம் 2024 அந்த மாதிரி பண்ணவங்க யாருக்குமே இது தேவையில்லை. இதை நீங்கள் போயிட்டு ஆஃபீஸில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும்? அதுவும் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க. இன்றைக்குள்ளேயே இதை பண்ணியாகணும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் மொபைல்லையே இதை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசு சாரா தொழிலாளர் நல வாரியம் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கல, இந்த வெப்சைட் போகிறதுக்கு tnuwmb.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே லாகின்க்கு கேட்கும். லாகின் உள்ளே போங்க. லாகின் போனவுடனே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கல உங்களுடைய அட்டையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல, தொழிலாளர் நல அட்டையில் அதில் உங்களுடைய நம்பர் லாகின் நம்பர் இருக்கும். பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கல உங்களுடைய பிறந்த டேட்டு தான் போடணும். அதை போட்டு உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கல உள்ள என்ட்ரி ஆகும். உள்ள என்ட்ரி ஆன உடனே இதில் வியூ கேட்கும். அதுக்கப்புறம் அப்லோடு ஃபைல் கேட்கும். உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். இது ஜேபிஜி ஃபைலாக இருந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கும். அதே மாதிரி சிக்னேச்சரை 10 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இது 200 கேபிக்குள்ளே இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் ஃபைலுக்குள்ளே போங்க. சூஸ் ஃபைல் போயிட்டு உங்களுடைய ஃபைலை அதில் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கல எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்மிட்டுன்னு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சப்மிட் பட்டனை அமுத்திட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேலே உங்களுக்கு புதுசாக தொழிலாளர் நல அட்டை ஸ்மார்ட் கார்டாகவே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ஒரு ஷீட்டில் வச்சுருந்தீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வரப்போகுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.